ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க ரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் Snapdragon 695 5G இந்த சிப்செட் கூட இதே Snapdragon கிட்ட இருந்திருக்கக்கூடிய Snapdragon 750G அப்படின்ற இந்த சிப்செட்டை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டுமே Snapdragon-உடைய 5G சிப்செட் தான். பட் என்ன, Snapdragon 695 லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய சிப்செட். பட் Snapdragon 750G கொஞ்சம் பழைய சிப்செட். பட் இருந்தாலும் ரெண்டுமே இப்போ 20K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பெட்டர், எது பவர்ஃபுல், எல்லாத்தையும் வாங்க டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே ரெண்டு சிப்செட்டையும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லான்ச் டேட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த வகையில் Snapdragon 695 27th October 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் Snapdragon 750G 22nd September 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இன்டர்வல் அப்படின்றது இருக்குது. அதில் Snapdragon 695 கொஞ்சம் லேட்டஸ்டான சிப்செட்டாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டியில் இங்கே Snapdragon 695ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் Snapdragon 750Gல ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 6க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சப்போர்ட் Snapdragon 695ல கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் Wi-Fi சப்போர்ட் Snapdragon 750Gல கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்குது. அடுத்து ரேம் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு டுவெல் சேனலில் LPDDR4X ரேம் டைப் தான் கொடுக்குறாங்க. 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சி தான் ரெண்டுத்துலையுமே இருக்குது. பட் ரேம் சப்போர்ட்னு வரும்போது இங்கே Snapdragon 695 மேக்ஸிமம் 16GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் Snapdragon 750G மேக்ஸிமம் 12GB வரைக்கும் தான் நமக்கு ரேம் சப்போர்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. அடுத்து அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட் பார்த்தோம்னா இங்கே Snapdragon 695ல eMMC 5.12 UFS 2.2 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் Snapdragon 750Gல UFS 3.0 வரைக்கும் நமக்கு லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டில் என்னதான் Snapdragon 750G கொஞ்சம் பழைய சிப்செட்டாக இருந்தாலும் இங்கே தான் நமக்கு கொஞ்சம் லேட்டஸ்டான UFS 3.0 வரைக்கும் ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 695ல மேக்ஸிமம் ட்ரிபிள் ஐஎஸ்பியோட ட்ரிபிள் கேமரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரிபிள் கேமராவில் 13+13+13 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட் இருக்குது. அதுவே டியூவல் கேமராவில் 16+16 மெகா பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. கடைசியாக சிங்கிள் கேமராவில் 32 மெகா பிக்சல் வரைக்கும் MFI SSL சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் 108 மெகா பிக்சல் வரைக்கும் Snapdragon 695ல கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Snapdragon 750Gக்கு வந்தோம்னா இங்கே டியூவல் கேமரா வரைக்கும் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. டியூவல் கேமராவில் 16+16 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் இருக்கு. அதுவே சிங்கிள் கேமரால 32 மெகா பிக்சல் வரைக்கும் MFI SSL சப்போர்ட் இருக்கு. மேக்ஸிமம் 192 மெகா பிக்சல் வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் இங்கே ட்ரிபிள் கேமரான்னு பார்க்கும்போது Snapdragon 695ல தான் இருக்கு. ஆனால் சிங்கிள் கேமரால மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் Snapdragon 750Gல தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695ல மேக்ஸிமம் 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல் 60 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 720 பிக்சல் வீடியோஸ் 120 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் Snapdragon 750Gல பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 4Kல வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K வீடியோஸ் 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPS உடையும் 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்கில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் கேமரா சப்போர்ட் மாதிரியே இங்கே வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட் சப்போர்ட்லையும் Snapdragon 750G தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டான சிப்செட்டாக இருக்குது. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் 1080 பிக்சலுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போதுமே இங்கே ரெண்டுத்துலையுமே 120 Hz வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ரெண்டுமே 5G சிப்செட் தான். அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே 5G மோடம் தான். பட் ஆனால் மோடமில் வித்தியாசம் இருக்குது. இங்கே Snapdragon 695 பொறுத்த வரைக்கும் Snapdragon X51 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அதுவே அப்லோட் ஸ்பீட் 1.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த பக்கம் இருக்கக்கூடிய Snapdragon 750Gல Snapdragon X52 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 3.7 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.6 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்கேயுமே Snapdragon 750G கொஞ்சம் பழைய சிப்செட்டாக இருந்தாலும் 5G இன்டர்நெட் மோடம்னு பார்க்கும்போது Snapdragon 695 விடவுமே பெட்டரான 5G மோடம் இங்கே Snapdragon 750Gல தான் கொடுத்துருக்காங்க.
அடுத்து அப்படியே CPU பக்கம் வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 இந்த சிப்செட்டை 6 நானோமீட்டர் சைஸில் கொஞ்சம் சின்ன சைஸில் இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே சமயம் Snapdragon 750G 8 நானோமீட்டர் சைஸில் இந்த சிப்செட்டை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இங்கே ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் கம்பேரிட்டிவ்லி Snapdragon 750G விட Snapdragon 695 தான் கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்பவே சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிப்செட் இன்னும் பெட்டர் எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்கும். அண்ட் பேட்டரி லைஃபும் இந்த சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் பெட்டரா நமக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ரெண்டு சிப்ஸுடைய கோர்னு பார்க்கும்போது ரெண்டுமே நமக்கு 64 பீட்கான ஆக்டோகோர் ப்ராசஸரோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கும். அந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு எல்லா மல்டி டாஸ்கிங்கையும் இந்த ரெண்டு சிப்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போகுது. பட் அந்த 8 கோரை இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த CPU ஆர்கிடெக்சர் அண்ட் அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கோர் டீடைல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 695 அந்த 8 கோரை ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு Cryo 660 கோல்டுக்கான CPU Cortex A78 கான கோர் 2.2 GHz கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 6 Cryo 660 சில்வர்கான CPU Cortex A55 கான கோரோட 1.8 GHz கான கிளாக் ஸ்பீட் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே Snapdragon 750G ல பார்த்தோம்னா இங்கேயுமே அந்த 8 கோரை ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு Cryo 570 கோல்டுக்கான CPU Cortex A77 கான கோர் 2.2 GHz கான கிளாக் ஸ்பீடையும் அது கூடவே 6 Cryo 570 சில்வர்கான CPU Cortex A55 கான கோரோட 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடையும் இங்கே Snapdragon 750G ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த CPU உடைய ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு கிளாக் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் சேம் தான், ஒரே மாதிரியான கிளாக் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கோர் இங்கே Snapdragon 695 கொஞ்சம் பெட்டரா Cortex A78 கான கோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி CPUவும் கொஞ்சம் லேட்டஸ்டான CPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக Snapdragon 750G விட இந்த Snapdragon 695 இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டில் இன்னும் பெட்டரா நமக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டும் இருக்கு. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் இங்கே Snapdragon 750G விட Snapdragon 695 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்கும். பட் அதே சமயம் Snapdragon 750G மொக்கையான சிப்செட்டும் கிடையாது. இதுவுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா Snapdragon 695 அளவுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அடுத்து அப்படியே GPUக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு Qualcomm உடைய Adreno 619 அப்படின்ற இந்த ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த GPU ஒரு நல்ல கிராஃபிக்கல் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU தான். அதனால கேமிங் சென்ட்ரிக்காக நமக்கு இந்த ரெண்டு சிப்செட்லையுமே பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆல்மோஸ்ட் ரெண்டு GPUமே நமக்கு ஒரு நல்ல கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்காக இந்த ரெண்டு சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். பட் அதில் இங்கே Snapdragon 695 கொஞ்சம் சின்ன சைஸில் 6 நானோமீட்டர்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க ஒரு கோர் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்காங்க. அப்படின்றதுனால லாங் ரன்ல நம்ம ரொம்ப நேரம் கேமிங் விளையாடும் போது இங்க Snapdragon 695 சிப்ஸோட வரக்கூடிய ஸ்மார்ட் போன் இன்னும் பெட்டரா நமக்கு பேட்டரி லைஃப் கொடுக்கும். அந்த வகையில பேட்டரி லைஃப் வைஸ் இங்க Snapdragon 695 கொஞ்சம் பெட்டரான சிப்ஸெட்டா இருக்கு. மற்றபடி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டு சிப்ஸெட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 695 அப்ராக்சிமேட்டாக 3,90,000 Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அதே சமயம் Snapdragon 750G அப்ராக்சிமேட்டாக 3,50,000 ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் Antutu ஸ்கோர் இங்கே Snapdragon 695 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் Geekbench ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695ல சிங்கிள் கோருக்கு 673 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோரில் 1900 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணியிருக்கு. அதே சமயம் Snapdragon 750G இங்கே சிங்கிள் கோருக்கு 660 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு இதுவுமே 1900 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு சிப்ஸில் Geekbench ஸ்கோர் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்செட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். அப்படி கம்பேர் பண்ணதிலிருந்து ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு சிப்செட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக தான் இருக்குது. பட் அதில் Snapdragon 695 கொஞ்சம் லேட்டஸ்டான சிப்செட்டாக 6 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாகவும் இருக்கிறதுனால இந்த சிப்செட் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸை தாண்டி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் Snapdragon 750G கொஞ்சம் பழைய சிப்செட்டாக இருந்தாலும் இதில் தான் நமக்கு ஸ்டோரேஜ் சப்போர்ட், கேமரா சப்போர்ட், வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட், இன்டர்நெட் மோடம்னு எல்லாமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 695ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாம் Snapdragon 750Gல இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பெட்டரான சிப்செட் அப்படின்றத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். நீங்களே முடிவு பண்ணுங்கள். சப்போர்ட்ஸ் வைஸ் முடிவு பண்ணுவீங்களா இல்லை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் முடிவு பண்ணுவீங்களா? ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.